இப்போது இந்த ப்ரெஸ் மீட்டை மொழிபெயர்த்த வந்து கடைசி நிமிடத்தில் உங்களை அழைத்திருக்காரு உள்துறை அமைச்சர். அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ கடினமான ஒரு செயலாக இருந்தது சார் அது? இல்லை, மொழிபெயர்ப்புங்கிறது வந்து கட்சியில் எனக்கு அடிக்கடி முக்கிய தலைவர்கள் வரும்போது கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு விடயம்தான். அது செய்வது ஒன்றும் கடினமான பணியாக நான் நினைக்கல. நான் ரொம்ப ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு பணி, இயல்பாக செய்யக்கூடிய பணி. ஆனால் இன்றைக்கு இருந்தது மிக மிக படபடப்பான ஒரு சவாலான ஒரு பணியாகத்தான் நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டால், 2 மாபெரும் கட்சிகளின் தலைவர்கள் ஒரே மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்கே என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். அந்த நேரத்தில் நான் வந்து அனைவருக்கும் சமமாக அங்கே அமர்ந்து அந்த அந்த ஒரு ஆங்கில சொல்லு நான் யோசிக்கிறேன். ஒரே நேரத்தில் 2 கையில் எழுதுவாங்க இல்லையா, அது மாதிரியான சிக்கலான வேலை என்னென்னா, அமைச்சர் பேசும் ஹிந்தியை தமிழில் உங்களுக்கும், அதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்கும் தமிழ் கேள்வியை அவருக்கு ஹிந்தியிலையும் ஒரே நேரத்தில் சொல்லுவது வந்து மூளை டக்குன்னு மாறாது. அவருக்கு நான் தமிழில் சொல்லிவிடுவேன், உங்களுக்கு நான் ஹிந்தியில் சொல்லுவேன். அந்த மாதிரியான தடுமாற்றம் வரும். அப்படியெல்லாம் நடக்காமல் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப துல்லியமாகவும் மொழிபெயர்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். கடைசி நேரத்தில் இருந்தால் கூட அது ரொம்ப நல்லபடியாக செய்கிறதுக்கு எங்கள் தலைவர்கள் தந்த ஊக்கம் தான் காரணம். தற்போது உள்துறை அமைச்சர் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருந்தார். முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு மக்கள் வந்து மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுங்கள்? அமைச்சர் சொன்னதில் வந்து மிக முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டால், இன்றைக்கு தேர்தலில் பேசு பொருளாக இருக்க போவது வந்து திமுக அரசின் ஊழல்கள். அதே மாதிரி இங்கே இருக்க மோசடிகள், இங்கே இருக்க பட்டியலே அவர் ஒன்றொன்றாக படித்தார். எதெல்லாம் எத்தனை கோடிகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்ற பட்டியலை அவர் வாசித்தார். அதனால் இதுதான் உண்மையான பிரச்சனை மக்களுக்கு. மக்களின் வாழ்வாதாரத்துக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் விட்டு மடை மாற்றுவதற்காக மும்மொழி என்றும் டீலிமிட்டேஷன் என்றும் திசை திருப்பும் வேலைகள்லாம் திமுக திசை திருப்புகிறது. ஆனால் நாங்கள் வந்து மக்களோட உண்மையான பிரச்சனைகளை சொல்லித்தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கிய விடயத்தை வைத்திருக்கிறார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றப் போவது தான் எங்களுடைய குறிக்கோள். அதற்கு தான் இந்த வலுவான கூட்டணியை, ஒரு நீண்ட உறுதியான கூட்டணியை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம் என்பதை அவர் தெரிவித்தார். 2 கட்சிகளின் தலைவர்களும் வந்து இந்த கூட்டத்தில் அமர்ந்து செய்தியாளர்கள் மத்தியிலே இந்த நிலைப்பாட்டை, எங்களுக்குள்ளே எந்த கருத்து பேதமும் இல்லை, எங்களுக்குள்ளே எந்த விதமான சிக்கலும் இல்லை, எந்த விதமான கண்டிஷனும் யாருக்கும் தெரிவிக்கலை, அவங்கவுங்க கட்சியின் செயல் திட்டத்தை அவங்கவுங்க வகுக்கிறார்கள் என்று பேசியது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. கூட்டணியும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து புதிய மாநில தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதை வந்து பாஜக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் எப்படி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க சார்? கூட்டணி கட்சியினர் பார்வை வந்து அக்கறை இல்லை என்பதை எங்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சரே சொன்னார். இது எங்கள் கட்சி விஷயம், அது எங்களை வேலை பார்க்க விடுங்க அப்படின்னு சொன்னார். 2வது, இன்றும் அவர் தலைவர் தான் என்று தன் பக்கத்தில் அமர்ந்த அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டு காட்டினார். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் வந்து பேச வேண்டியது என்னவென்றால், அவங்க வந்து அந்தந்த கட்சி அவங்கவுங்க கொள்கையில், அவங்கவுங்க குறிக்கோள்களில் நாங்கள் தீவிரமாக இருப்போம், ஒருத்தரோட ஒருத்தர் நாங்கள் காமன் கன்சென்சஸ் உருவாக்கிக்குவோம், எதிர்காலத்தில் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறோம், யாருடன் மந்திரி சபையில் இருப்போமா இல்லையாங்கிற முடிவெல்லாம் பின்னாடி எடுக்க, வெற்றிக்கு பிறகு தீர்மானிக்கப்படும். அங்கே சீட்டுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி இப்போ எங்கள் பங்களிப்பு எவ்வளோ இருக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி தீர்மானிக்கப்படும். இப்போ இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எப்படி ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் வலுவாக உறுதியாக கட்டமைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் தேர்தல் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைய நாள் வந்து தலைமை மாறுகிறது பற்றியும் நீங்கள் கேட்டீங்க. பாஜக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றும் கேட்டீர்கள். இது வந்து திமுகவுடைய கட்சி கிடையாது. மன்னர் பரம்பரை மாதிரி தாத்தா மகன் பேரன் அப்படின்னு 1ஆம் கலைஞர், 2ஆம் கலைஞர், 3ஆம் கலைஞர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே கிடையாது. இங்கே வந்து தலைமைக்கு ஒருத்தர் போகிறார் என்றால் இந்த ரிலே ரேஸ் ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கையில் ஒரு பேட்டன் எடுத்துகிட்டு ஓடணும். இதுவரை ஓடிய தலைவர் அதற்கு முன்னே அடுத்த தலைவர் கையில் அதை ஒப்படைச்சிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஓடுவார். அவருக்கும் தெரியும் 3 ஆண்டுகள் தான் போகணும்னு. 3 ஆண்டுகள் அவர் இன்னொருத்தருக்கு ஒப்படைப்பார். இப்படி தான் எங்கள் தேசிய கட்சியோட செயல்பாடுகள் இருக்குது. அதிகபட்சம் 2வது டேர்ம் வேணால் ஒருத்தர் கொடுக்கப்படலாம். ஆனால் எல்லாரும் ஒரு டேர்மில் தான் அவங்க செய்யணும். அதனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ரொம்ப குவிக்காகவே எல்லாமே செஞ்சு ஆகணும். ஃபாஸ்ட்டாக தான் செய்யணும். அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே கட்டமைக்கிறதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு காலம் கம்மியாக ரொம்ப இருக்குதுன்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கணும்னு. ஆனால் வந்து இந்த கட்சி இப்படித்தான் இந்தியா முழுமைக்கும் இயங்கி கொண்டிருக்கு. யாரும் ஒரு பர்மனண்ட்டான தலைவர்கள் காங்கிரஸ்லேயோ திமுகலேயோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி குடும்ப அரசியலோ பர்மனண்ட் தலைவர்களோ இங்கே இருக்க முடியாது.